மாஸ்டர் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நல்லது. அந்த கலெக்டரை மரத்தில் வைக்க மறந்துடாத. பர்ஃபெக்ட். டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம தேன் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? சரி. ஹனி, எவ்வளவு பெரிய தேன் கூடு. மொத்தமா நீ எடுத்துக்கோ, நான் வேற ஏதாவது பாத்துக்கிறேன். ஓகேடா அண்ணா. ஹனி, இதோ வந்துட்டேன். 5 4 3 2 1. எஸ், வேலை முடிஞ்சிருச்சு. டேய் தம்பி, என்னாச்சுடா உனக்கு? அது அந்த தேன், அது சுத்தமா நல்லாவே இல்ல, சுவையாவே இல்ல. இத சாப்பிட்டு பாடுறா தம்பி, இந்த தேன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வாசனையே வரல, சுவையும் தெரியலையே. தேன் சாப்பிட்டு சலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் வேற ஏதாச்சும் சாப்பிடலாம். எப்படியோ கிளம்பிட்டானுங்க. லல்ல 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 லல்ல. வா வீட்டுக்கு போகலாம். ஏய், டேய் அண்ணா, இத சமைச்சு முடிக்க இன்னும் எவ்வளவு நேரம்டா இந்தாடா, ஆகும்? சாப்பிடு. எனக்கு இப்பவும் எந்த வாசனையும் தெரியல. என்ன ஒரு வாசனை. சாப்பிட்டு பாடுறா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா. எதுக்கு அவனை வற்புறுத்துற? நான் தான் இருக்கேன்ல. என்ன ஒரு சுவை. டேய் அண்ணா, வேற ஏதாவது இருக்கா? உனக்காக நான் ஒரு புது டிஷ் தயாரிச்சிருக்கேன். இது சூப்பரா இருக்கும். யாருக்கு வேணும்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாபு, சாஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இத போட்டு சாப்பிடுறேன். எனக்கும் கொஞ்சம் கொடுப்பா. டேய் தம்பி, நீயும் சாப்பிட்டு பாடுறா. இது எப்படிடா இருக்கு? பிடிச்சிருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் தம்பி, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒரு சின்ன மாத்திரம் வருது. டேய் தம்பி. ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லையா அண்ணா? இது எந்த காலத்து சாஸ்? இத மோந்து பார்க்க அவன் மறந்துட்டானா? ஆமால, ஒருவேளை அவன் மோப்ப சக்தியை இழந்திருக்கலாம். மாட்டிக்கிச்சே. ஐடியா கிடைச்சிருச்சு. என்னால முடியலையே. இங்க பாரு, ஒழுங்க நான் சொல்ற பேச்ச கேளு. அச்சோ, நான் மாட்டிக்கிட்டேனே. எதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுது? மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர், நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? உங்ககிட்ட ஒட்டுறதை எடுக்கிறதுக்காக ஒன்னு கொடுத்தேன் இல்லையா? அது மாஸ்டர், நான் அதை எடுத்துட்டு வரலையே. மறந்துட்டியா? எல்லாத்தையும் நானே பண்ணணும். நான் சொல்றதை கேளு. நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அங்க அமைதியா இரு. சீக்கிரம் சீக்கிரம் மகாராஜா. லோகோ வந்துட்டோம். இந்த டபுளுக்கு என்னமா ஆச்சு? இவனோட மோப்ப சக்தி இழந்துட்டான். இவனுக்கு என்னவோ பிரச்சனை. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். நீ எதையாச்சும் சாப்பிடும் போது உனக்கு என்ன சுவடா தெரியுது? அது ஒரு சுவையும் தெரியல. ஏன்னா சுவை அப்புறம் வாசனைக்கு ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இவனுக்கு ஸ்ட்ராங்கா சுவை வாசனை வர்ற மாதிரி ஒண்ணு வேணும். ஆமாப்பா, நான் யோசிச்சுட்டேன். இப்போ ஆராய்ச்சி ஆரம்பிக்கலாம். ஏ பப்ளு, எனக்கு வேர்க்குதுடா. இத குடி.
உனக்காகவே இது ஸ்பெஷலா செஞ்சதுப்பா. கலர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் போய் நிக்கிறீங்க? நீ அதை மூடி குடி. டபுளு. ஆ. ம்ஹும். சுவை சும்மா தெரியலையா? உனக்கு இது பிடிச்சிருந்ததாடா? ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. நிஜமாவா? ஆனா எனக்கு ஒரு வாசனையும் வரல. நிஜமாவே இதுல வாசனை வரலையா? ஆ, உனக்கு பிடிச்சிருந்ததா? அதான் நான் குடிச்சிட்டேன்னு. ஆ, என்னால முடியல. சரி நாங்க இப்ப கிளம்புறோம். சரிடா, இப்போ சொல்லு, எப்போல இருந்து உனக்கு இப்படி இருக்கு? ஆ, தேன் கூட தொட்டதுக்கு அப்புறம் தான். தேனு கூடா? ஒருவேளை இது வெக்டரோட வேலையா இருக்குமோ? இல்ல இல்ல. போடா தம்பி, நம்ம போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா, நம்ம கிட்ட வந்துட்டோம். சரி, நம்ம நினைச்சது சரியா போச்சு. ரெக்ஸ் வெக்டர் அது எங்களுக்கு சொந்தமானதுடா. அப்படின்னா நீயே வந்து அதை எடுத்துக்கோ. வெக்டர் நம்ம தனித்தனியா போலாம். சரி. உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இவன் வந்துட்டான். அத என்கிட்ட குடு வெக்டர். மாஸ்டர் மாஸ்டர் அங்க பாருங்க. விக்டர், அதை எனக்கு திரும்ப கொடுத்துரு. ரெக்ஸ் வெக்டர், நான் உன்னை புடிச்சடா. ஏய். உங்களால முடிஞ்சா பிடிச்சு காட்டுங்க. இதோ நான் வந்துட்டு. அச்சச்சோ, மன்னிச்சுக்கப்பா. இங்க பாருப்பா, உங்களால பிடிக்க முடியாது. அவன் எங்க? எவ்வளவு தைரியம் உனக்கு மிஸ்டர் பீட்? ஓகே மாஸ்டர். கம் ஆன் லக்கா. ரெடி, போயிட்டு வா. நான் தான் சூப்பர் மேன். ஹலோ, மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க. இதோ வந்துட்டேன். யா மாஸ்டர் நான் பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டேன். ஒண்ணும் இல்ல உனக்கு. அவனை பிடிச்சிடலாம். கண்டிப்பா நாம ஜெயிப்போம். வாங்கப்பா போலாம். இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாதுடா. என்னோட புது வெப்பனை ட்ரை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது இது? வேலை செய்ய மாட்டேங்குது. இதோட உங்ககிட்ட இருக்கு. Guys, அண்ணா. மாஸ்டர் புது வெப்பன் ரொம்ப சூப்பரே. இது சின்ன கரடியை எதுவுமே பண்ணாம இருக்கு. ஏன்னா அவனுக்கு வாசனை தெரியாதுல்ல. விக்டர், எனக்கு அது திரும்ப வேணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஸ்டர் பீட். ஒழுங்கா இங்க வந்துரு. இல்ல. டேய் அண்ணா, இங்க பாரு, அது எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. ஏய், எனக்கு இப்ப எல்லா வாசனையும் தெரியுது. ஏதோ ஒரு வாசனை வருது. ஏதாவது பிரச்சனையா? அங்க ஃப்ரெஷ்ஷான ஹனி இருக்கு. ஓ, இங்கிட்ட மாட்டுவீங்கடா ஒரு நாள். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பாக்குறேன்டா. மிஸ்டர் பீட், அதை என் மேல ஸ்ப்ரே பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். இருந்துட்டு போகுது. எனக்கு தான் வாசனையே தெரியலையே. அதுக்காக நான் எதுவும் பண்ணல. நான் எப்பவோ குளிச்சிட்டேன் 6 தடவை. மிஸ்டர் பீட், உனக்கு என்னதான் பிரச்சனை? மன்னிச்சிருங்க மாஸ்டர்.
குரங்கு அங்கதான் இருக்க. நல்ல திறமைசாலி. அவன் கையில கிடைச்சிட்டானா உன்னை அழிக்க முடியாதவனா மாத்திடுவேன். என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியுது. எனக்கு இப்ப கண்ணு தெரியல. எனக்கு இன்னொன்னு கிடைச்சிச்சு மகாராஜா. என்ன தொந்தரவு பண்ணாத, தள்ளி போய் நெல்லு. எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ராஜாவுக்கு தெரியாத ட்ரிக்கா? இப்ப எப்படி மீனை குடிக்க போறேன்னு பாரு. ஓ, நீ ஏதாவது பண்ணு. என்ன பண்றீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இன்கிரீடியத்தை திருடுவ? தூக்க வேண்டியவன் என் முன்னாடி நிக்கிறானே. முட்டாள், என் ராஜாவை நீ ஈரமாக்கிட்ட. மகாராஜா, இவனை ஒரு வழி பண்ணலாம் வாங்க. பாவம், இது சாதாரண தொப்பி தானே. பாவம் இந்த ஹாம்ஸ்டர். மகாராஜா, கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கான். காடுங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது. அவன் இங்க இருக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு. அச்சோ, இவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஓ, ஜலதோஷம் இருக்கும்போது இந்த வாட்டர் கன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பாபு, இவனை தொடச்சு விடு. ஐயோ, பார்த்து மெதுவா. பாவம் குட்டி பையன். நீ எதுக்கு கவலைப்படாத, இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன். மகாராஜா, அவன் ரொம்ப ஆபத்தானவன். இவன் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கான். நானே இவனை பாத்துக்கிறேன். என்ன மகாராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சாச்சா? முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை உடனே சொல்லணும். உண்மையத்தான் சொல்றேன். இப்ப மகாராஜாவோட தான் அவன் இருக்கான். வேணா வந்து பாருங்க. மிஸ்டர் பீட் ஒரு டைப்பான ஆளுதான். நாம பத்திரமா இருக்கணும்டா. என் பின்னாடியே வாங்கல. பாபு, மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒன்னும் இது வேணும்னு பண்ணல. பாபு, இதுக்காக இப்ப அழுகுற? பாபு, உனக்கு ஒண்ணு ஆகல? மகாராஜா, எனக்கு ஒன்னும் ஆகல. இது யாரு வழியில வச்சது? இத போய் ஓரமா நான் வைக்கிறேன். மகாராஜா, தயவு செஞ்சு என் மேல கோவப்படுங்க. என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கீங்க. எப்பல இருந்து இவன் இவ்வளவு நல்லவனா மாறணும்? நம்பவே முடியலடா. ஏதாவது கனவு கால்றமா என்ன? என்ன எனக்கு சொரணியே இல்ல. ஏன்னா அது என் கையே. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன முடிச்சிடுறானோ? நான் என்ன நினைக்கிறேன்னா, மிஸ்டர் பீட்டையும் டிக்கியும் நாம கவனிக்கணும். மிஸ்டர் பீக்! ஓ, நீ எந்திரிச்சிட்டியா? கவலைப்படாத, உன் துப்பாக்கி நான் சரி பண்ணி கொடுக்கிறேன். என்ன கொடுமை! சிக்கி, மன்னிச்சிரு, தெரியாம அடிச்சுட்ட. நீ ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? அதுவா, கொசு தொல்லை தாங்க முடியல. என் மாளிகைக்கு வந்த விருந்தாளிகளை எல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கணும் இல்ல? விடிஞ்சிருச்சு, ஆனா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். மகாராஜா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லவே இல்ல. ஒருவேளை அவன் தலையில ஏதாவது அடிபட்டிருக்குமோ? எனக்கு பழைய ரோஜா டீக்கு தான் வேணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்லாம் பண்ணல.
இது கனவு தான். நான் எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன்? ஆ எழுந்திருச்சிட்டியா? ஆ நீ பசியில இருப்ப, முதல்ல சாப்பிடு. ம்ஹும். ஆ, கவலைப்படாத, உன்னுடைய பொம்மை துப்பாக்கிய நான் நேத்தே சரி பண்ணி வச்சுட்டேன். இல்ல. ஆ, ஆ, ஆ. ஆமா, துப்பாக்கி ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மிஸ்டர் பீட் தூக்கத்துல உணர்ற மாதிரி தெரியல. மிஸ்டர் பீட், உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும். நண்பர்களே, நீங்கெல்லாம் என் மேல எவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. ஆனா என்னுடைய மாஸ்டர் இது வரைக்கும் என் மேல இப்படி அன்பு காட்டினதே கிடையாது. என்னால இந்த அன்பை தாங்க முடியலையே. இப்போ என்னைய அவர் ரொம்ப ஆபத்தான விஷயத்த பண்ண சொல்லியிருக்காரு. என்ன வேணுமா அவனுக்கு? இந்த கிரீடத்துல டைம் பாம் இருக்கு பாருங்க. சீக்கிரமாவே இது வெடிச்சிரும். பயப்படாதீங்க. தப்பு நான் பண்ணதுனால நானே எடுத்துட்டு போறேன். அப்பதான் இது உங்களை பாதிக்காது. அத நான் எடுத்துக்கிறேன். இல்ல வேணாம், நான் தான் தப்பு பண்ணேன். அதை நான் தான் சரி பண்ணணும். மிஸ்டர் பீட், கண்டிப்பா என்னுடைய உதவி உனக்கு வேண்டாமா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் பீட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லவே மாதிரி தெரியுது. என் கண்ணெல்லாம் வேர்க்குது. வாங்க, நம்ம போய் அவனுக்கு உதவி பண்ணலாம். அவனுடைய திறமைகளை எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னுடைய திறமைக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும். இதை இப்போ மோஸ்ட் போய் கொடுக்கணும். லல்லா 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 லா. கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். கொடு. யா. வேண்டாம். ஏய் ஃப்ரெண்ட், இதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பரவாயில்ல விடு. இல்ல, நீ அங்க போற, நாங்க பாத்துக்கிறோம். இதோ பிடிச்சிட்டேன். அத கூட. ஒரு உண்மையான ராஜா எப்படி இருப்பானோ அப்படித்தான் நானும் இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. நான் கிளம்புறேன். அதை எதுவும் பண்ணிடாத. அவனுடைய திறமைகள்லாம் தொலைச்சதுக்கு அப்புறம் அவனால எப்படி போக முடியுது? என்னால நம்பவே முடியல. என்ன சொன்ன? திறமையா? அப்படின்னா மகாராஜாவுக்கு இதுதான் நடந்ததா? அங்க பாரு வெள்ளக்காக்கா. இல்ல, மாட்டிக்கிட்டனே. இதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். இல்ல, பார்த்து. அந்த கிரீடத்துக்குள்ள அவங்களுடைய திறமைகள்லாம் பிடிச்சு வச்சிருக்கான். பிடிச்சு வச்சிருக்காங்களோ? அவன் எங்க? நாம அப்புறம் பார்க்கலாம். அச்சோ, மகாராஜா இனிமே மாத்த முடியாது. நான் எவ்வளவு பெரிய மகாராஜா, என்னை இப்படி அழுக்கு பண்ணிட்டீங்களே. என்னது இது? மக்களே, என் கிரீடத்தை தேடுங்க. மகாராஜா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்பயுமே நல்லவனுக்கு நல்லவன். மாஸ்டர், மிஸ்டர் பீட், நான் வந்துட்டேன். இவ்வளவு ஈஸியான வேலை பார்க்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு உனக்கு? பார்த்து பத்திரமா பிடிங்க. நான் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேனே. என்ன பிரச்சனையா இருக்கும்? எனக்கு தெரியும், பார்க்குறேன். திறக்க மாட்டேங்குதே. இதுதான் அந்த மகாராஜாவுக்கு கிரீடம். இதுல ஒண்ணுமே இல்ல. டேய் அண்ணா, நான் போய் ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு வரவா? சரிடா தம்பி, பார்த்து போ.
கண்டிப்பா. ஓ வாவ், பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த மிஸ்டர் பி, உடனே வேலையை ஆரம்பி. ஓகே மாஸ்டர். ஓ இந்த சத்தம். டேய் அண்ணா, இப்போ உன்னுடைய திறமைகள் எல்லாமே என்னுடைய கைக்குள்ள மாட்டிக்கிச்சு. போயிடு. நிறுத்துங்க. டேய் அண்ணா, உனக்கு ஒண்ணும் டேய் தம்பி, ஆகல. எனக்கு பயமா இருக்குடா. அவனை பார்க்கவே காமெடியா இருக்கு. ராக்ஸ், அவனை என்ன பண்ணுன? அவனோட முக்கியமான விஷயத்தை நாங்க திருடிட்டோம். வா போலாம். பாய் பாய். ஏய், நில்லுங்க. டப்ளு, எனக்கு பயமா இருக்குடா. என்னை விட்டுட்டு போகாத. என்னது அவனோட தைரியத்தை திருடி போட்டாங்களா? நீ சத்தமா பேசாத, அவன் காதுல விழ போகுது. என்னோட தைரியம் எங்க? அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது? நான் முதல்ல அந்த ரெக்ஸோட லேபுக்கு போறேன். நீ இங்கே இரு. இங்கே இருந்து எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. அந்த லேபே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். நீ அதை எப்படிடா கண்டுபிடிப்ப? நீ கவலைப்படாத, அது எங்க சுத்திட்டு இருந்தாலும் அதை நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். என் அண்ணனை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ. நீ கவலைப்படாதடா அண்ணா, உன்னோட தைரியத்தோட நான் திரும்ப வரேன். டப்ளு. ஏய் பப்ளு, நான் இப்போ டிவி பார்க்க போறேன், நீ இங்கே இரு. ஓ, என்னது? போகாத ப்ளீஸ். இப்ப நீங்க பார்க்க போற ப்ரோகிராம் பேரு கெட்ட பசங்க. Hello, welcome to the water park. ஐயோ எலி. அடே பப்ளு, பயப்படாதடா. இங்க பாருடா பப்ளு, நான் பாத்ரூமுக்கு போறேன், என் பின்னாடி வராத. சரி இரு, நானும் வரேன். டேய் லக்கா, கதவை திறடா. எனக்கு பயமா இருக்குடா. என்ன மன்னிச்சிரு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கு. ஆச்சு. சரி, டீ ஆச்சும் போட்டு குடிப்போம். ஐயோ நெருப்பு. பார்த்து பத்திரம். அடே டப்ளு, வந்து என்ன காப்பாத்துறா. ஆஹா, நான் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள எப்படி போறது? மிஸ்டர் பீட் அங்கே இருக்கானே. மிஸ்டர் பி, உள்ள வா. எஸ் மாஸ்டர். இதுதான் நல்ல சான்ஸ். நான் சீக்கிரமா போயே ஆகணும். லக்கா, இதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதோ பாஸ்வேர்டு சொன்னானே, என்னன்னு மறந்து போச்சு. அதேதான், ஆசா தோசை அப்பளம் வடை, அவ்வளவுதான். என்னது இது? இதெல்லாம் தாண்டி நான் எப்படி போறது? அது வெக்டர் தானே. ஹேய், கதவை தர, கதவை தர. என்ன பண்றது? மிஸ்டர் பி, இது ரொம்ப கவனமா பாத்துக்கோ. இத கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம கோட்டைக்குள்ள யாருமே வர முடியாது. ஒருவேளை ஒட்டு மொத்தமா சேர்ந்து உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் நிச்சயமா ஒரு பெரிய பிளானோட இருக்கான். போ. சரி சரி அச்சச்சோ. மாஸ்டர், அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். விடு, அப்பதான் நம்ம மத்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியும். போட்ட திட்டம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பாய்ஸ், நான் வந்துட்டேன். நல்ல வேலைடா, நீ திரும்ப வந்துட்ட. என்னாச்சு? இவன் எல்லாத்துக்கும் பயப்படுறான்டா, ஒண்ணுமே பண்ண முடியல. நீ அதை எடுத்துட்டு வந்துட்டியாடா?
நான் முயற்சி பண்ணேன், ஆனா பாதுகாப்பு பலமா இருக்கு. அது இல்லாம அந்த மிஸ்டர் பீட் வேற இம்சை பண்றான். இப்ப என்ன பண்றது? நாம எல்லா நண்பர்களையும் உதவிக்கு கூப்பிடலாம். நீ சரியா சொன்ன. எல்லாரும் மொத்தமா வந்தா பாதுகாப்பு வேலை செய்யாதுன்னு அவன் சொன்னான். வாடா முதல்ல கிளம்புவோம். ஏய், கொஞ்சம் இரு. ஆ. அண்ணன் இப்ப என்ன பண்றது? அடே பப்ளு, கவலைப்படாதடா. எல்லா நண்பர்களையும் நாங்க கூப்பிடுறதுக்காக போறோம். உன்னோட தைரியம் மறுபடியும் கிடைச்சிரும்டா. டேய் அண்ணா, நீ எதுக்கு அழாதடா? இதெல்லாம் சாதாரணம், நான் பாத்துக்கிறேன். இல்ல இது மத்தவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம். ஏன்டா? தைரியம் இல்ல நானா ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நாளா நான் கட்டி காப்பாத்தின என்னோட இமேஜ் எல்லாம் என்ன ஆகுறது? எல்லாம் போச்சு. அடே பப்ளு, உன்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்கடா. நீ ரொம்ப மோசம். நீ எப்படி பண்ற? இல்ல, நான் ஒன்னும் வேணும்னே சொல்லல. எல்லாமே சரியாயிடும். ஓகே, சத்தியமா சொல்றேன். விடு விடு. அண்ணனுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நம்ம மத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிதான்ப்பா. பீட்டை என்ன பண்றது? அவனை முதல்ல திசை திருப்பி ஆகணுமே. நீ தான் தைரியசாலியில, நீ கொஞ்ச நேரம் இங்கே முடியாது. இருடானோ. எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா கதவை சாத்திட்டு போட்டுமாப்பா? வால்லெட்ஸ் வாங்குறீங்களாப்பா? வால்லெட்ஸ் வாங்கிக்கோங்க, வாங்க. வாவ், இத பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கே. ஏய் நில, இது ரொம்ப சுவையான வால்நட்ஸ்ப்பா. வேணுமா? நிஜமாவா? நீ சாப்பிட்டு பாக்குறியா? கொடு கொடு. என்னையும் ஏமாத்த பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. நீ நிஜமா தான் சொல்றியா? சரி, நான் சாப்பிடுறேன். இருப்பா. ஆஹா, என்ன சோப. என்கிட்ட நிறைய இருக்கு. உனக்கு இன்னும் நிறைய வேணுமா? வேணும்னா என் கூட வந்து சாப்பிடு. வந்துட்டா போச்சே. ஓகே, வாப்பா போலாம். ஓ போலாம். நீ கவலைப்படாதடா அண்ணா. உன்னோட தைரியத்தை நம்ம திரும்ப எடுத்துட்டு வரலாம். கூட்டமா வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட் இவங்க கதையை நம்ம முடிச்சிடலாம். ஹெல்மெட் தலையனை அப்புறம் பார்த்துக்கலாம். அச்சச்சோ, மறுபடியும் லேசர்ஸா? டேய் அண்ணா, நீ இங்கே இரு சரியா? டப்ளு, பார்த்து போடா. என்னடாச்சு? என் கிட்ட வராத. நான் வேணும்னே பண்ணல. டேய் அண்ணா, நீ எதுக்கு கவலைப்படாத? டப்ளு. நான் பக்கத்துல தான் இருக்க, பயப்படாத. அவங்க யாரும் இங்க இல்ல. நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கணும். அதுவும் அங்க இருக்கு. எந்த பட்டன் அமுக்குறது? பயமா இருக்கு. வேணாம், பயப்படாதடா. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னமோ இடிக்குதே. எதுவா இருக்கும்? இது டிராப் தான். டேய் தம்பி, நிறுத்துறா. என்னால நகர முடியல. தம்பி. அப்பவே தெரியும் நீங்க வருவீங்கன்னு. அதனால தான் என்னுடைய ப்ரோக்ராமிங்க ரீப்ரோக்ராமிங் பண்ணேன். மசில்ஸை ஃப்ரீஸ் ஆக்குற மாதிரி. இங்க இருந்து ஓடிடுறானோ, வெளியில போ. என்ன மன்னிச்சிருங்க, லக்கா கூட இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கான். என்ன அவ்வளவு முட்டாள் நீ நினைச்சிட்டியா? உன்னை மாஸ்டர் அப்பவே ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. அப்பதான் கரடிங்க மாஸ்டர் கிட்ட மாட்டுவாங்க. என்கிட்ட மாட்டிக்கிட்ட. எப்படி தப்பிச்சு வந்த? சொல்ல. மிஸ்டர் பீட் ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொல்ல. என்னாச்சு? சரி, நான் சொன்னதை சொல்ல. அடே பப்ளு, இங்க இருந்து கிளம்பலாம். நான் இவளை பாத்துக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. எதுக்குடா இங்கேயே நிக்கிற? ஓடு. ஆனா நான் ஓடுறா. நில்ல. நீ நில்லு. என்கிட்ட போது. இப்போ உன்னுடைய தலையை நான் டார்கெட் பண்ண போறேன். யாய். டப்ளு, லக்கா, இருங்க. நான் போய் உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வரேன். மன்னிச்சிருங்க மாஸ்டர், அந்த பெரிய கரடி தப்பிச்சுட்டான். பரவாயில்ல விடு. இப்ப அவன் ஒரு பெரிய கோல. மத்த மிருகங்கள் என்ன எதுவுமே பண்ண முடியாது. சுலபமா அவனை பிடிச்சிடலாம். மாஸ்டர், நீங்க கிரேட்டு. அது எனக்கு தெரியும்.